காலையில் தூங்கி முழிச்சதும் யாராவது வத்தல் சாப்பிடுவாங்களா? எங்கள் பாப்பா சாப்பிடுவா. பசிக்குதுன்னு சொல்லுவா. சாப்பாடு கொடுத்தா வேணாம் வத்தல் வேணும்னு சொல்கிற அளவுக்கு அதை வாங்கி கொடுத்து புள்ளையை வீணாக்கி வச்சுருக்காங்க அவங்க அப்பா. வத்தல் வறுத்து எண்ணெயை காலி ஆகிட்டு வாங்கிட்டு வர சொல்லவே மறந்துட்டேன். இப்போ பிள்ளைக்கு வத்தல் வறுக்கணுமேனு என் வீட்டுக்காரரு ஒரு ஐடியா கொடுத்தாரு பாருங்க. நானே மறந்து போயிட்டேன். மணலில் வறுத்து பாருன்னு சொன்னாரேன்னு நானும் மணலை சலித்து அதை எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா அடுப்பை எரின்னு எரித்து மணல் நல்லா சூடானதும் அதில் அப்பளம் கலர் வத்தல்னு எதை போட்டாலும் பொரியுது. அட இவ்வளோ நாளாக இது தெரிஞ்சிருந்தாக்க எவ்வளோ எண்ணெயை மிச்சம் பண்ணியிருக்கலான்னு நானே நினச்சிக்கிட்டேன். கடலை சோளம் பொரியெல்லாம் இதே போல் வறுத்து பார்த்துருக்கேன். ஆனால் வத்தல் வறுத்ததில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்கவும் அப்படின்னு நிறைய பேர் இந்த வத்தல் அப்பளம்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது இதை போல் ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வறுத்த பிறகு லைட்டாக மண் ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். ஒரு குண்டானில் வத்தலை போட்டு 2 குலுக்கினா ஒட்டிகிட்டு இருக்க மணலும் அடியில் படிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.